எத்தனை நாள் தான் இந்த முள்ளங்கிய சாம்பார்லயும், சட்னிலயும் போடுறது, இன்னைக்கு டிஃபரெண்ட்டா செய்யலாமேன்னு முள்ளங்கி புளிக்குழம்பு செஞ்சேன். இருந்தது என்னவோ 2 முள்ளங்கி தான். நானும் நெறைய குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நெனச்சு இவ்வளோ பெரிய சட்டி வச்சா, அது கிரேவி கன்சிஸ்டன்சில போயிருச்சு. புளி ஊத்துனாலும் அதே அளவுக்கு தான் வந்துச்சு. கொஞ்சம் கூட குழம்பு சேர்ந்து வந்த மாரி தெரியல. சரி கிரேவியாவே இருக்கட்டும் அப்படின்னு வெல்லத்த போட்டு இறக்கியாச்சு. இந்த குழம்பு ஒரு வேளை வரதே டவுட்டு. இன்னைக்கு பிக்கலாம், நாளைக்கு பிக்கலான்னு இருந்த பிரண்டைய போய் பிச்சுட்டு வந்து, அதை எப்படி கிளீன் பண்ணணும்னு கூட தெரியாம, கையில எண்ணெயும் தடவல, ஒண்ணும் தடவல. ஒரு வழியா எப்படியோ பிரண்ட துவையல் செஞ்சுட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்ல. எதுவும் இல்லன்னா நான் சத்து மாவு புட்டு தான் செஞ்சு குடுப்பேன். அது என்னவோ வேண்டாமாம். அதனால கோதும மாவுல வாழைப்பழமும், ஏலக்காயும், நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி, தோசை கல்ல ஊத்தி பேன் கேக் மாரி செஞ்சிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தக்காளி சாப்பாடு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சைடு பை சைடா அதையும் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னும் எத்தன கை இருந்தாலும் பத்தாது. இதுல இந்த மேடம் வேற வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே பாய்.